திருமறை நேரம் Bible Hour presented by the National Bible College. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். Welcome to Satellite Bible Classes. வணக்கம் மாணவ செல்வங்களே, கர்த்தருடைய வார்த்தை படிப்பதற்காக ஆவலோடு காத்திருக்கிற இளைய தலைமுறையே, கண்மணிகளே, தோழர்களே, நான் என்னுடைய அறிக்கையில் இளைஞர்களே என்று சொல்லும்போது முதியவர்களே நான் அப்படி தான் பார்க்குறேன். காரணம் என்னென்னா, தேவனுடைய வசனத்தை படிப்பதற்கு ஒரு வயது கிடையாது. நாம் உயிரோடு இருக்கிற காலமெல்லாம் தேவனுடைய வார்த்தையை படிக்கணும். இன்றைக்கி வேத வசனத்தை படித்து கீழ்ப்படிந்து நாளையே நாம் இறப்பதாக இருந்தால் கூட அது நல்லது தான். ரட்சிக்கப்படாத ஒரு மனிதனாக நரகத்துக்கு செல்வதை விட தேவ வசனத்துக்கு கீழ்ப்படிந்து ரட்சிக்கப்பட்டவர்களாக பரலோகத்துக்கு செல்வது நம்முடைய லட்சியமாக இருக்க வேண்டும். கணித்துக்குரிய தோழர்களே, மாணவர்களே, இந்த வான்வழி வகுப்பில், அதாவது இந்த ஆன்லைன் வகுப்பில், இந்த நாட்களில் ஒரு தொடராக உவமைகள் என்ற தலைப்பில் நம்ம படிக்கிறோம். அதாவது பேரபிள்ஸ். இது புதிய ஏற்பாட்டுக்கே உரிய ஒரு கருத்தாக்கம். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து போதிக்கும் போது பரலோகத்தினுடைய ரகசியங்களை மனிதர்களுக்கு ஒரு சிறு கதைகளில் சொல்கிறார். அதை தான் உவமை என்று நாம் சொல்கிறோம். ஹெவன்லி ட்ரூத் டோல்ட் இன் த எர்த்லி மேட்டர்ஸ் ஆர் ஸ்டோரிஸ். மனிதனுக்கு எது புரியுமோ அந்த புரிதலில் பரலோகத்துக்குரிய சத்தியங்களை அவர் சொல்கிறார். அதாவது புதிய ஏற்பாட்டில் பேசப்படுகிற உவமைகள் பொய் தகவல்கள் கிடையாது, கற்பனை வடிவங்கள் கிடையாது, கனவுகள் கிடையாது. பரலோகத்தை பற்றிய ரகசியங்கள், வெளிப்பாடுகள், சத்தியங்கள் அப்படி தான் இருக்கும். மற்ற மத புத்தகங்களில் கவிதைகள் இருக்கும், அழகாக இருக்கும், படிப்பதற்கு இனிமையாக இருக்கும், பாடலாகவும் கதையாகவும் அவைகள் இருக்கிறது. ஆனால் அத்தனையும் கற்பனைகளாகவும் கதைகளாகவும் பொய் தகவலாகவும் இருக்கிறது. நீங்கள் இயேசு கிறிஸ்து கூறின எந்த ஒரு உவமையும் பரலோகத்தோடு தொடர்புடைய ஒன்றாக இருக்கிறது. Every parable that you read in the New Testament connected to heaven, connected to God's kingdom, connected to eternal life. இதை நீங்கள் கவனிச்சுக்கணும். இன்றைக்கு லூக்கா எழுதிய 28 உவமைகள் அவருடைய புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. லூக்கா 5வது அதிகாரம் 37வது வசனத்தை நம்ம படிக்கலாம். ஒருவனும் புது திராட்சை ரசத்தை பழம் துருத்திகளில் வார்த்து வைக்க மாட்டான். வார்த்து வைத்தால் புது ரசம் துருத்திகளை கிழித்து போடும், ரசமும் சிந்திப்போம், துருத்திகளும் கெட்டுப்போம். புது ரசத்தை புது துருத்திகளில் வார்த்து வைக்க வேண்டும், அப்பொழுது இரண்டும் பத்திரப்பட்டிருக்கும். இயேசு கிறிஸ்து யூதர்கள் மத்தியில் இந்த நற்செய்தியை சொல்கிறார். யூதர்களுக்கு 3 பழங்கள், அவங்க தேசத்தில் முக்கியமான 3 பழங்கள், திராட்சை, ஒலிவம், அத்தி. இது 3 முக்கியமான பழங்கள். தமிழ் மக்களுக்கு மா, பலா, வாழை, இது 3 முக்கியமான பழங்கள். இதில் யூதர்கள் மத்தியில் திராட்சை ரொம்ப முக்கியமான ஒரு பழமாக கருதப்படுது. அது அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் பயன்படுது, அவங்களுடைய மத விஷயத்திலும் அது பயன்படுது. நீங்கள் அதை நல்லா புரிஞ்சுக்கணும். லேவியராகமும் 23வது அதிகாரம் 13வது வசனம் 21வது வசனத்தை நீங்கள் படிச்சீங்கன்னா, பழைய ஏற்பாட்டு கால இஸ்ரவேலர்கள் தேவனுடைய பலிபீட தண்டை திராட்சை ரசத்தை பலியாக கொண்டு வரலாம். They can bring wine as a sacrifice on the altar of God. அப்போ பழைய ஏற்பாட்டு காலத்தில் திராட்சை மனிதனுடைய களிப்பு, மகிழ்ச்சி, உடல் நலனுக்காக அவர்கள் குடித்தாலும் தேவனுடைய சமூகத்திலேயே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பொருளாக அது இருக்கிறது. அதனால தான் திராட்சை யூதர்கள், அதாவது அந்த இஸ்ரவேலுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமானதாக இருக்கிறது.
அதாவது ஒரு கிங் ஃப்ரூட், ராஜாவுக்கு அடுத்த ஒரு பழம் அப்படின்னு நம்ம சொல்றதா இருந்தா திராட்சையை தான் இஸ்ரவேலர்கள் சொல்றாங்க. அது உண்மையும் கூட. அப்படியே நம்ம புதிய ஏற்பாட்டுக்கு நம்ம வரும்போது இயேசு கிறிஸ்து புதிய உடன்படிக்கையை உலகத்தில் உள்ள கிறிஸ்தவர்களோடு செய்திருக்கிறார். உலகத்தில் எந்த ஒரு மனிதனும் இந்த உடன்படிக்கையின் கீழே வரலாம். அதாவது நியூ டெஸ்டமெண்ட் இட்ஸ் எ கவனன்ட் வித் ஆல் பீப்புள் அரவுண்ட் த வேர்ல்ட். அப்போ ஒரு கிறிஸ்தவன் வாரத்தின் முதலாவது நாளில் அந்த திராட்சை ரசத்தை எடுக்கிறான், அதை பகிர்ந்து கொள்கிறான். அதை ஹோலி கம்யூனியன், பரிசுத்த பந்தி, திருவிருந்து என்று அவர்கள் அழைக்கிறார்கள். அப்போ மத்தேயு 26ஆம் அதிகாரம் 26, 27 வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னா இயேசு கிறிஸ்து அப்பத்தை தன்னுடைய சரீரம் என்றும் திராட்சை ரசத்தை தன்னுடைய இரத்தம் என்றும் புதிய உடன்படிக்கை என்றும் சொல்லி அவர்களுக்கு வழங்குகிறார். ஆக பழைய ஏற்பாட்டு கால இஸ்ரவேலர்கள் திராட்சை பழ ரசத்தை தேவனுக்கு பலியாக, பான பலியாக கொடுத்தார்கள். புதிய ஏற்பாட்டு கால கிறிஸ்தவர்கள் புதிய உடன்படிக்கை நினைவு கூறுதலாக இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்துக்கு சமமாக புளிப்பில்லாத திராட்சை பழ ரசத்தை வாரத்தின் முதலாவது நாளிலே பங்கு கொள்கிறார்கள். அப்ப அந்த திராட்சை பழம், அதனுடைய ரசம் தொடர்ந்து நீடித்து கொண்டே இருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். இந்த திராட்சை பழத்தை கொண்டு நிறைய விஷயங்கள் பைபிளில் பேசப்பட்டிருக்கு. அதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, தேவன் இஸ்ரவேலர்களை கானானுக்குள்ளே அவர்களை ஆசீர்வதிப்பதற்காக அனுப்பினார். அந்த கானான் எப்படிப்பட்டதா இருந்தது என்பதை அந்த ஜனங்கள் புரிந்து கொண்டார்கள். அதுல ஒன்று, ரொம்ப முக்கியமான ஒன்று, அங்கு விளைகிற திராட்சை பழம். அங்க விளைகிற திராட்சை பழம் நம்ம உள்ளூர் எலுமிச்சை பழம் சைஸ்ல இருக்கு. ஒரு கொலையை தூக்குறதா இருந்தா ஒரு மனிதனால முடியல. ஆகவே ஒரு கோலை அதற்குள்ளே செலுத்தி 2 பேர் தோள்ல அந்த திராட்சை கொலையை தூக்கி வந்தார்கள் என்று நம்ம படிக்கிறோம். அப்போ திராட்சை பழத்தை அப்படி நசுக்கினால் எத்தனை எம்எல், ஒரு 100-200 எம்எல் திராட்சை ரசம் ஒரு பழத்திலிருந்து வந்துடும். ஒரு கொலையை நசுக்குனா லிட்டர் கணக்கில் திராட்சை ரசத்தை நம்ம பெற்றுக்கலாம். இப்போ அந்த திராட்சை ரசம் அப்படின்னு நம்ம சொல்லும் போது அதில் 2 வகை இருக்கிறது. ஒன்று திராட்சை ரசம் புதியது, புளிப்பில்லாதது, வெறும் இனிப்பு தன்மை உள்ளது, அது உடல் நலத்துக்கு ஏற்றது. இப்படிப்பட்ட பழ ரசத்தை தான் பழைய ஏற்பாடும் சரி புதிய ஏற்பாடும் சரி மத விஷயத்தில், மார்க்க விஷயத்தில் போதிக்கப்பட்டிருக்கு. அந்த திராட்சை பழத்தை இங்கிலீஷில் எப்படி சொல்லுவாங்கன்னா வைன் சொல்லுவாங்க. VINE, ஆங்கிலத்தில் ஸ்பெல்லிங் அதான் வைன். ஆனால் அதே திராட்சை பழம் ரசம் அப்படி புளிக்க வச்சிட்டோம்னா சேர்ந்தார் போல சில வாரங்களோ மாதங்களோ அது தனக்குத்தானே ரசாயன மாறுதல் அடைந்து புளிப்புத்தன்மை அடைந்து, புளிப்புத்தன்மையில் அந்த இருக்கிற ஈஸ்டுகள் நன்றாக வளர்ந்து 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 அது ஒரு ரசாயன மாறுதலை அடையுது. அதை தான் ஆங்கிலத்தில் WINE, வைன் என்ற அந்த வார்த்தையில் பேசுகிறோம். அதாவது இந்த திராட்சை ரசத்தை குடித்தால் மனிதனுக்கு தலை சுற்றும், மயக்கம் வரும், அது ஒரு போதையான பொருளாக மாறும். ஆகவே திராட்சை ரசத்தில் புளிப்புள்ளது, புளிப்பு இல்லாதது. புளிப்பு இல்லாதது என்ன செய்யும், புளிப்புள்ளது என்ன செய்யும், இதை நீங்கள் நன்றாக முதல்ல புரிஞ்சுக்கணும். சில பேர் கிறிஸ்தவ மார்க்கத்தின் மேலே குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, இந்த கிறிஸ்தவர்கள் வாரந்தோறும் சபைக்கு போகிற எல்லாருக்கும் அந்த ட்ரிங்க்ஸ் கொடுக்குறாங்க. அந்த இடத்துல அவன் ட்ரிங்க்ஸ்னு ஏன் அந்த வார்த்தையை சொல்கிறான்னா அது ஒரு போதைப் பொருளை கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி அவர்கள் கிண்டல் அடிக்கிறத நான் பார்த்துருக்குறேன். ஆனால் உண்மையிலேயே கிறிஸ்தவர்களுக்கு கொடுக்கப்படுகிற திராட்சை ரசம் ஒரு கிளாஸ் நிறைய எங்கேயும் கொடுக்கறதில்ல. ஒரு சிறிய அரை ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக புளிப்பில்லாத புதிய ரசம் இயேசு சிந்திய இரத்தத்தின் நினைவாக அந்த உடன்படிக்கையை கை கொள்ளும்படி பரிசுத்தமாக அது கொடுக்கப்படுகிறது.
அதனால சபைகளுக்குள்ள சாராயமான போதை தரக்கூடிய திராட்சை பழ ரசத்தை எப்போதும் எந்த காலத்திலும் சபைகளில் கொடுப்பது கிடையாது. எரேமியா 13வது அதிகாரம் 12வது வசனம். எரேமியா 13:12. சகல ஜாடிகளும் திராட்சை ரசத்தினாலே நிரப்பப்படும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறார் என்கிற வார்த்தை அவர்களோடு சொல். அவர்கள் சகல ஜாடிகளும் திராட்சை ரசத்தினாலே நிரப்பப்படுவது எங்களுக்கு தெரியாதா என்று உன்னோடே சொல்லுவார்கள். அதாவது இது ஒரு தீர்க்க தரிசனம். யோவான் 2வது அதிகாரம் முதல் 11 வசனங்களை நீங்க படிச்சீங்கன்னா, இயேசு செய்த முதல் அற்புதம் அந்த கல்யாண வீட்டுக்கு வெளியே இருந்த கற்சாடிகளில் சாதாரண தண்ணீரை நிரப்ப செய்து அதை திராட்சரசமாக மாற்றி கல்யாணத்துக்கு வந்த அத்தனை பேருக்கும் மகிழ்ச்சி தரத்தக்கதாக அதை கொடுத்த ஒரு அற்புதத்தை குறித்து நாம் படிக்கிறோம். ஜீசஸ் performed the very first miracle upon the water turned into wine. இதுதான் நம்ம படிக்கிற முதல் செய்தி. அதனால தான் எரேமியா சொல்றாரு, எல்லா ஜாடிகளும் திராட்சை ரசத்தினால் நிரப்பப்படும். இயேசு செய்த முதல் அற்புதம் திராட்சை பழ ரசம்தான். ஏசாயா 25வது அதிகாரம் 6வது வசனம். சேனைகளின் கர்த்தர் இந்த மலையில சகல ஜனங்களுக்கும் ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்துவார். ஒரு மலையில விருந்தை ஆயத்தப்படுத்துவார். God will prepare a feast on the mountain. நல்லா விளங்கிக்கிங்க, கவனிச்சு வச்சுக்கோங்க. அது கொழுமையான பதார்த்தங்களும் பழமையுமான திராட்சரசமும் ஊனும் நினமுள்ள பதார்த்தங்களும் தெளிந்த பழமையான திராட்சை ரசமும் நிறைந்த விருந்தாக இருக்கும். அது மாத்திரம் இல்ல, சகல ஜனங்கள் மேல் உள்ள முக்காட்டையும் சகல ஜாதிகளையும் மூடியிருக்கிற மூடலையும் இந்த மலையிலே அகற்றி போடுவார். இது ஒரு முக்கியமான தீர்க்க தரிசனம். அதாவது ஒரு விருந்து என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த விருந்து மனிதனுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அவனுடைய அக்கிரமங்களை தேவன் மன்னித்து விடுவார். இந்த அக்கிரமங்களை மன்னிக்கிற தேவன் யூதர்களுக்கு மட்டுமல்ல, எல்லா மக்களுக்கும், உலகத்திற்கு எல்லாருக்கும். இதெல்லாம் நீங்க பின்புறமாக வைத்து சிலுவையை கவனியுங்கள். கொல்கதா என்ற ஒரு சிறிய மலையின் மீது இயேசு சிலுவையிலே மரித்தார் என்பது உங்களுக்கு தெரியும். அவர் அந்த சிலுவையிலே மரித்த போது அவருடைய உடல்ல 5 பெரிய காயங்கள், அவருடைய உடல் கிழிக்கப்பட்டது, அவருடைய உடலிருந்து மொத்த ரத்தமும் எல்லாம் முற்றிலும் வெளியேறியது. அப்போ அந்த சிலுவை 2 விஷயங்களை நமக்கு ஞாபகப்படுத்துது. ஒன்று அவருடைய சரீரம், 2 அவருடைய ரத்தம். இது அந்த மலையிலே தேவனால் செய்யப்பட்ட ஒரு விருந்து. இந்த விருந்து ஊன் என்று சொன்னால் தமிழ்ல மாமிசம் என்று பொருள். பாருங்கள், 25வது அதிகாரம் 6வது வசனத்தில் பழமையான திராட்சரசமும் ஊனும் நினமும் உள்ள பதார்த்தங்களும் தெளிந்த பழமையான திராட்சரசமும் நிறைந்த விருந்தாக இருக்கும். இட்ஸ் a great feast என்று சொல்கிறார். இது எப்பொழுது நடந்தது? மனிதர்கள் இருதயத்தின் மீது போடப்பட்டிருந்த பாவமாகிய முக்காடு எப்பொழுது நீக்கப்பட்டது? எங்கே நீக்கப்பட்டது? எங்கே தேவன் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறார்? பாவங்களை மன்னிப்பதற்கான பிராயசித்தமாக தேவன் கொடுத்த விருந்திலே அந்த பாவியாகிய அந்த மனிதனுக்கு தேவன் என்னத்தை கொடுக்கிறார்? அவருடைய குமாரனுடைய சரீரத்தை, அவருடைய இரத்தத்தை உடன்படிக்கையாக கொடுக்கிறார். God gives his son's body and shed blood as a great feast on that top of the mountain for all the people around the world. இதான் நடந்தது. இதுவும் ஒரு தீர்க்க தரிசனமாக இருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். இது நிறைய வசனம் இருக்கு, அதை எடுத்து காண்பிக்க எனக்கு நேரம் இல்லை. ஆனால் இப்பொழுது இயேசு கிறிஸ்து பேசிக்கொண்டிருக்கிற இந்த ஓமைக்கு நம்ம திரும்புவோம். லூக்கா 5வது அதிகாரம் 37வது வசனம். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், ஓமைன்னு சொன்னாவே பரலோகத்துக்குரிய சத்தியம் பூலோகத்துக்குரிய கதையிலே சொல்லப்படுவது. ஹெவன்லி ட்ரூத்
explained on the earthly matters. நல்லா கவனிங்க. ஒருவனும் அந்த இடத்துல மனிதன் அது குறிக்கிறது. புது ரசத்தை பழைய துருத்திகளில் வார்த்து வைக்க மாட்டான். துருத்தி அப்படின்னா என்னதுன்னு இப்போ இருக்கவங்களுக்கு தெரியாது. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஜாடி, பானை, சட்டி, பாத்திரங்கள், இதெல்லாம் நமக்கு தெரியும். துருத்தி என்பது என்ன? துருத்தி என்பது ஒரு ஆடு அதனுடைய தோலை உரித்தால் கழுத்து பகுதியை வாயாகவும் மீதி உடல் பகுதி முழுவதையும் அப்படி சேர்த்து வட்டமாக தச்சிருவாங்க. ஏறக்குறைய இப்போ தமிழில் ஆறுன்னு நம்ம எழுதணும்னா எந்த ஷேப்பில் இருக்குமோ அந்த ஷேப்பில் அந்த துருத்தியை தச்சிருவாங்க. இப்போ வாய்ப்பகுதி வழியாக அதில் திராட்சை ரசத்தை ஊற்றி அதுக்குள்ளே அவர்கள் வைத்துக்கொள்வது வழக்கம். நீங்கள் நினைக்கிற மாதிரி பச்சை தோலில் அதெல்லாம் செய்யறதில்லை. அந்த தோலை பாடம் பண்ணி நல்லா பக்குவப்படுத்தி உள்ள ஷைனாக்கி அதை நன்றாக தைத்து அதில் இருக்கிற எந்த ஒரு சிறு துளி கூட வெளியே வராத அளவுக்கு அது காய்ந்து இறுகிவிடும். அப்போ ஏறக்குறைய ஒரு ஃப்ளெக்சிபிள் பாட், அதாவது ஒரு வளைந்து நெளியக்கூடிய ஒரு பாத்திரமாகத்தான் இருக்கும். ஆகவே துருத்தி என்பது தோலால் ஆனது. அந்த தோல் மேலே இருக்கிற வாயை இறுக கட்டிடுவாங்க. இப்போ புது ரசத்தை புது துருத்தியில் ஊற்றி வைத்தா இந்த ரசம் இருக்குது பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமாக அது கெமிக்கல் சேஞ்ச், ரசாயன மாறுதல் அடையும். அந்த சூட்டில் வெளியே இருக்கிற சூட்டால் உள்ளே இருக்கிற ரசம், அந்த ஈஸ்ட் உள்ளே இருக்கிறவைகள், அந்த புளிப்பு தன்மை உப்ப ஆரம்பிக்கும். இப்போ உதாரணமாக 1 லிட்டர் ஊற்றினோம்னா 1.5 லிட்டர் ஆகிடும். இப்போ அந்த மாதிரி அப்போ அந்த துருத்திக்குள்ளே இருக்கிற புது ரசம் இப்போ 2 லிட்டர் இருக்குதுன்னு வைங்க, அது 4 லிட்டர் ஆகிடும். இப்போ 4 லிட்டர் ஆகும்போது அந்த துருத்தி வந்து பலூன் மாதிரி பெருசாக வேண்டி வரும். எவ்வளோ தான் பெருசாக முடியும்? ஒரு கண்டிஷன் வரும்போது ரொம்ப பெருசாகிடும். அதுக்குள்ளே அவங்க எடுத்து அதை பயன்படுத்திடுவாங்க. இப்போ அந்த துருத்தி எவ்வளோ நாளைக்கு வேணாலும் அவங்க வச்சுக்கலாம். அதை கழுவி மறுபடியும் வச்சுக்கலாம், காய வச்சு மறுபடியும் வச்சுக்கலாம். ஆனாலும் கூட எவ்வளோ நாளைக்கு தான் ஒரு துணியை நம்ம பாதுகாக்க முடியும்? அதே மாதிரி துருத்திகளும் வந்து தேய்ந்து போயிடும் அல்லது நைந்து விடும். இப்போ நைந்து போன ஒரு பழைய துருத்தியில் புதிய ரசத்தை ஊற்றி வச்சிங்கன்னு வைங்க, முதல்ல அது உள்ளே ஏற்றுக்கும். 2 லிட்டர் உள்ளே ஊற்றின உடனே ஃபுல்லாக இருக்கும். ஆனால் சேர்ந்த மாதிரி ஒரு சில மாதங்கள் நம்ம எடுக்கலன்னு சொன்னால் அது ரொம்ப பெருசாக உப்பி போய் 4 லிட்டர் அளவுக்கு அது பெருகும்போது, அந்த ரசாயன மாற்றம் ஏற்படும் போது நைந்து போன அந்த துருத்தியினுடைய ஏதாவது ஒரு பகுதி, வீக்கான ஒரு பகுதி, உங்கள் வீட்டில் சைக்கிள் இருக்கும், அதில் பழைய டியூப்பில் காற்றடிச்சு சைக்கிள் ஓட்டுவோம், பஞ்சர் போட்டுலாம் ஓட்டியிருக்கோம், உங்களுக்கு தெரியாது. அது எவ்வளோ நாளைக்கு தான் தாங்கும்? அது ரொம்ப பஞ்சர்லாம் போட்டுன்னே இருந்தோம்னா கிழிஞ்சே போயிடும் டியூப்பு. அந்த மாதிரி என்ன ஆகிடுதுன்னா, இந்த துருத்தி காலப்போக்கில் ஒரு மூலையில் லேசாக கிழிஞ்சி கசிய ஆரம்பிக்கும். நீங்கள் அதை கவனிக்கலைன்னா அது அப்படியே இறங்கிடும். அப்போது ரசம் முழுதும் போயிடும், துருத்தியும் கிழிஞ்சிடும். இப்போ இயேசு என்ன சொல்கிறாரு? புதிய ரசத்தை நீ ஊற்றுவதாக இருந்தால் புதிய துருத்தியில் அதை ஊற்றி வைங்க. அப்போ புது துருத்தி வலுவாக இருக்கும். அது எவ்வளோ உப்புனாலும் பெருகினாலும் அந்த துருத்தி கிழியாது. நீங்கள் பழைய துருத்தியில் திராட்சை ரசத்தை ஊற்றி வச்சா உங்களை அறியாமலேயே அது கிழிஞ்சி நைந்து போன பாகம் அது வழியாக ரசமும் போயிடும், இருக்கிற துருத்தியும் 2ஆக கிழிஞ்சு போடும். உங்களுக்கு தெரியும், நம்ம வீட்டில் உள்ள குழந்தைங்க அழகான பலூன்னு, நம்ம வீட்டில் உள்ள குழந்தைங்க அழகான பலூனை வச்சுட்டு விளையாடுவாங்க. அது வெடிச்சிச்சுன்னா அவங்க அழுவுறது நம்மளால் தாங்க முடியாது, புரண்டு புரண்டு அழுவாங்க. அது மாதிரி தான் திராட்சை ரசம் சிந்தும் போது துருத்தியும் வீணாகும் போது மனிதனுடைய மனம் ரொம்ப வேதனைப்படும். இப்போ இயேசு கிறிஸ்து இந்த ஓமையில் நமக்கு அந்த துருத்தியும் திராட்சை ரசத்தையும் பேசும்போது வேற ஒரு செய்தியை நமக்கு சொல்றார். உதாரணமாக உங்கள் உடம்பு இருக்கு பாருங்க, அது ஒரு துருத்தின்னு வச்சுக்கோங்க. யுவர் பாடி இட் இஸ் அ ஸ்கின் ஜார். இயேசு கிறிஸ்து நமக்கு இந்த ஓமையில் 2 விஷயத்தை தெளிவுபடுத்துகிறார். புதிய ரசத்தை புதிய துருத்திகளில் ஊற்றி வைக்க வேண்டும், அதை தான் வார்த்து வைக்க வேண்டும்னு பழைய தமிழில் எழுதியிருக்கு.
அதே போல பழைய துருத்தி ஆபத்துக்குரியதாக இருக்குது, அதை நம்ம விட்டுறணும், புது துருத்தியை நாடணும். இப்போ இதில் ஆவிக்குரிய சத்தியம் என்ன நமக்கு புரியுது. புதிய துருத்தியில் புதிய ரசத்தை ஊற்றணும், பழைய துருத்தி புதிய ரசத்தால் அது அழிந்து போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே என்ன சொல்ல வர்றாருன்னா, பழைய ஏற்பாட்டை ஏற்றுக்கொண்டிருக்கிற மக்கள் ஒரு பழைய துருத்திக்கு சமமாக இருக்காங்க. ஓல்ட் டெஸ்டமெண்ட் டீச்சிங்ஸ் ஆர் லைக் ஏ ஓல்டு வைன் ஸ்கின். அதில் கொண்டு போய் நியூ டெஸ்டமெண்ட் டீச்சிங்கை, புதிய ஏற்பாட்டு போதனையை அந்த பழைய துருத்தியில் வச்சோம்னா இப்போ என்ன ஆகிடுது, துருத்தியும் கிழிஞ்சுது, ரசமும் சிந்தி போச்சு, ரெண்டும் லாஸ் ஆச்சு. அப்போ புதிய ஏற்பாட்டை எடுத்து படிக்கிற நீங்களும் நானும் இந்த புதிய தர்மத்தை, இந்த சத்தியத்தை நம்ம விளங்கி கொள்ள வேண்டும். இதுதான் ஒரு பெரிய பிரச்சனையாக இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் மத்தியில் இருக்கிறது. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், கிறிஸ்தவம் மார்க்கம். இப்போ மார்க்கத்தில் இருக்கிறவங்க எப்படி இருக்காங்கன்னா, புதிய துருத்தியில் புதிய ரசத்தை பெற்றவர்களாக இருக்கிறாங்க. மதத்தில் இருக்கிறவங்க எப்படி இருக்காங்கன்னா, பழைய துருத்தியில் புதிய ரசத்தை வச்சவங்களா இருக்காங்க. அவங்களுக்கு புதிய ஏற்பாடும் வேணும், பழைய ஏற்பாடும் வேணும். ரெண்டையும் கலக்கிறதுனால என்ன நடந்தது, இப்போ அந்த துருத்தி அவங்களுக்கு கிழிந்து போய்விட்டது, சத்தியம் அவங்களுக்கு பிரயோஜனம் இல்லாமல் போனது, ரசமும் சிந்தி போனது. இப்போ உங்களுக்கு விளங்குச்சிங்களா? இப்பொழுது 2 வசனங்கள் எடுத்து காண்பிக்கிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 15வது அதிகாரம் 10வது வசனம். இந்த பழைய ஏற்பாடு, அந்த பழைய துருத்தி எப்படி இருக்குதுன்னு பாருங்க. இப்படி இருக்க நம்முடைய பிதாக்களாலும் நம்மாலும் சுமக்க கூடாதிருந்த நுகத்தடியை சீசர் கழுத்தின் மேல் சுமத்துவதனால் நீங்கள் தேவனை சோதிப்பானேன். நுகத்தடினா மாட்டை அடக்கிறதுக்காக கழுத்து மேலே போடுற ஒரு மரத்துண்டு. அந்த மாதிரி பழைய ஏற்பாடு அடிமைதனத்துக்குள்ளாக மனிதர்களை மாற்றுகிறதாம். இந்த அடிமைதன போதகத்தை சகோதரர்களாகிய கிறிஸ்தவர்கள் மேல் ஏன் சுமத்துகிறீர்கள்? ரோமருக்கு எழுதிய நிருபம் 10வது அதிகாரம் 4வது வசனம் பாருங்கள். விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாயிருக்கிறார். சிலுவைக்கு முந்திய பாகம் பழைய ஏற்பாடு, சிலுவைக்கு பிந்திய பாகம் புதிய ஏற்பாடு. ஆக புதிய ஏற்பாடாக இந்த ரசத்தை பழைய ஏற்பாடு என்று வர்ணிக்கப்படுகிற அந்த பழைய துருத்தியில் கொண்டு போய் ஊத்துனீங்கன்னா ரெண்டும் கிழிஞ்சு போடும், ரெண்டும் வேஸ்ட் ஆகிடும் சொல்றார். ஆக புதிய துருத்தியில புதிய ரசத்தை வார்த்து வைக்க வேண்டும். அதனால்தான் 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 17வது வசனம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயிற்று. அப்போ a new man in Christ, கிறிஸ்துக்குள்ள ஒரு புதிய சிருஷ்டியாக, நியூ கிரீச்சராக நாம் இருக்கிறோம். ஆகவே ஒரு புதிய சிருஷ்டி போன்ற இந்த திராட்சையை புதிய துருத்தியாகிய உங்கள் ஆத்மாவிலே நீங்கள் சேகரித்து வைக்க வேண்டும். எபேசியர் 4வது அதிகாரம் 22, 23, 24. அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போகும் இச்சைகளாலே கெட்டு போகிற கவனிங்கள், பழைய மனுஷனை, பழைய துருத்தியை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாய் கவனியுங்கள், மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். அப்போ ஒரு கிறிஸ்தவர் பழைய துருத்தியாக இருக்கக்கூடாது. நீங்கள் புதிய மனிதனாக இருக்க வேண்டும், பரிசுத்த ஆவினால் நிறைந்தவனாக இருக்க வேண்டும், புதிய ரசமாகிய இயேசுவின் உபதேசம் அதற்குள் இருக்க வேண்டும். அப்பொழுது நீங்களும் நன்றாயிருப்பீர்கள், உங்கள் உபதேசமும் நன்றாயிருக்கும். இதுவரைக்கும் சொன்னதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சுது இல்லையா? இப்போ இயேசு பாருங்க எவ்வளவு நுணுக்கமாக ஒரு செய்தியை முடிக்கிறாரு. இதை லூக்கா எழுதிய சுவிசேஷம்
5வது அதிகாரம் எப்படி முடிக்கிறாருன்னு பாருங்க. நம்ம ஊரில் இந்த குடிகாரர்கள் இருக்காங்க. இந்த குடிகாரர்களில் இந்த கல் என்று ஒன்று இருக்கிறது. அது பனைமரத்திலிருந்து இறக்குறாங்க. ஆரம்பத்தில் கல் ரொம்ப சுவையாக இனிப்பாக இருக்கும், மயக்கலாம் வராது, அது உடல் நலத்துக்கு நல்லது. ஆனால் அந்த கல் புதிதாக இருக்கும்போது உடல் நலத்துக்கு தீங்கு கொடுக்காது, நல்லதாக தான் இருக்கும். ஆனால் அதில் சில ரசாயனங்களை சேர்த்து அதை புளிக்க வைத்து விட்டு பிறகு அதை எடுத்து குடித்தால் பயங்கரமான போதையும் மயக்கமும் ஏற்படும். எப்போதும் இந்த கல் குடிக்கிறவங்களுக்கு ஒரு பழமொழி உண்டு. கல் குடிக்கிறவன் புது ரசத்தை விரும்ப மாட்டான், பழைய கல் தான் அவன் கேட்பான். நம்ம ஊர்ல எல்லாம் தெருக்களில் பதநீர்னு விற்பாங்க. இப்போ இளநீர் மாதிரி பதநீர். பதநீர்னா பனை மரத்து நீர்னு அர்த்தம். அப்போ பதநீரை நம்ம வாங்கி சாப்பிட்டா அது நல்லது. ஆனால் அதே பதநீரை பக்குவப்படுத்தும் போது பிடிக்க செய்யும் போது அது கல்லாக மாறுகிறது. இந்த இடத்துல கல் என்ற சொல் ஏன் அங்கே வந்ததுன்னா, பாவம் என்ற சொல்லை குறிப்பதற்காக. அதாவது the sweetest drink become poisonous drink. ஆகவே அது கல்லாக விஷமாக மாறுகிறது. அதனால தான் கல் உண்ணாமை என்றெல்லாம் நம்ம இலக்கியத்தில் படிக்கிறோம். இங்கே இயேசு என்ன சொல்றாரு, மனிதர்களை பார்த்து ஒரு செய்தி சொல்றார். அன்றைக்கு இருந்த யூதர்கள் இயேசு ஏற்றுக்கொள்ளவில்லை, அவருடைய போதனையை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஸ்தேவானை ஏன் கொன்றாங்க? இயேசு கிறிஸ்துவினுடைய போதனையை அந்த யூதர்கள் ஏற்றுக்கொள்ளல, அதனால தான் அவரை கொன்னாங்க. பவுலை ஏன் கல்லால் அடிச்சாங்க எபேசு பட்டணத்தில்? ஏனென்றால் அவர் புதிய ஏற்பாட்டை எடுத்து போதித்தார். பழைய ஏற்பாட்டுக்காரர்கள் அவரை கல்லால் அடித்தார்கள். அது மாதிரி இந்த பழைய ஏற்பாட்டை பின்பற்றுறவங்க இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவத்தில் மதத்தில் முக்கியமாக பழைய ஏற்பாட்டை பின்பற்றுறவங்க கத்தோலிக்கர்கள், புராட்டஸ்டன்ட் மக்கள், பெந்தேகோஸ்தே மக்கள். இதில் ரொம்ப அதிகமாக பழைய ஏற்பாட்டை தேடி பிடிக்கிறவங்க பெந்தேகோஸ்தே மக்களாக தான் இருக்கிறாங்க. அவங்க எப்போதும் பழைய ஏற்பாட்டு காரியங்களில் மனம் வைத்திருக்கிறாங்க. அவங்களுக்கு அதான் பிடிக்கும், அதில் இருக்கிற வசனங்கள் தான் பிடிக்கும். புதிய ஏற்பாட்டை எடுத்து அதன்படி நடப்பது என்பது அவர்களுக்கு வராத ஒரு காரியம். நான் சொல்வது வருத்தமாக இருக்கும், ஆனால் அதான் உண்மை. ஆகவே அவர்கள் என்ன செய்கிறார்கள்னா, இந்த பழைய குடிகாரங்கிட்ட புதிய திராட்சை ரசத்தை கொடுத்தா வேணான்னு சொல்லுவான். அதே மாதிரி தான் இந்த புதிய ஏற்பாட்டு சத்தியத்தை எடுத்து சொன்னால் அவங்களுக்கு அது பிடிக்காது. எங்களுக்கு பழைய ஏற்பாட்டு சத்தியம் தான் வேணும். புதிய ஏற்பாட்டில் காணிக்கை இப்படி இருக்குதே அப்படின்னா பழைய ஏற்பாட்டில் தசம பாகத்தை பற்றி பேசுவாங்க. புதிய ஏற்பாடு சகோதரர் என்று அழைக்கிறதே என்று சொன்னால் அவங்க பழைய ஏற்பாட்டு ஆசாரித்துவத்தை போதிப்பாங்க. புதிய ஏற்பாட்டில் நாம் அனைவரும் ஒன்றாக இருக்கிறோம் என்று போதித்தா இல்லை அதில் லெவல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க மதத்தில் கிளர்ஜி, லைட்டி என்று அவங்க பிரிவினைகளை போதிக்கிறாங்க. கிளர்ஜின்னு சொன்னால் அவர்கள் ஆசாரியர்களை போன்றவர்கள், லைட்டின்னு சொன்னால் சாதாரண விசுவாசிகள். ஆனால் புதிய ஏற்பாடு நாம் அனைவரும் ஒன்றாக இருக்கிறோம் என்று தான் போதிக்குது. there is no clergy, no laity in the New Testament. ஆனால் பழைய ஏற்பாட்டில் அந்த லைட்டி கிளர்ஜி கான்செப்ட் இருக்கிறது. அதை இந்நாள் வரைக்கும் அவங்க பின்பற்றுவதை நீங்கள் பார்க்கலாம். இப்போது ஒரு கன்க்ளூஷனாக இந்த கடைசி வசனத்தை பாருங்கள். லூக்கா 5ஆம் அதிகாரம் 39வது வசனம் கவனிங்கள். அன்றியும் ஒருவனும் பழைய ரசத்தை குடித்தவுடனே புது ரசத்தை விரும்ப மாட்டான், பழைய ரசமே நல்லது என்று சொல்லுவான் என்றார். நான் சொல்ல இதை இயேசு கிறிஸ்து சொல்றார். அதாவது பழைய துருத்தியில புதிய ரசத்தை ஊற்றி வைக்க வேண்டாம் என்று சொன்னாரு. அவர் தான் சொல்றாரு, பழைய ரசத்தை குடித்தவன் புது ரசத்தை என்ன செய்ய மாட்டானா, விரும்ப மாட்டான், பழைய ரசமே நல்லது என்று சொல்லுவான். இதை தான் யூதர்கள் இந்நாள் வரைக்கும் சொல்றாங்க. இயேசுவை சிலுவையில் அறைந்த அதே யூதர்கள், இன்றைய வரைக்கும் இருக்கிற யூதர்கள் இயேசுவை தேவனுடைய குமாரன் என்றோ அவர்தான் இரட்சகர் என்றோ இன்னைய வரைக்கும் அவங்க ஏத்துக்கல. அந்த தேசம் இன்னும் பழைய ஏற்பாட்டுப்படி தான் நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே மாணவ செல்வங்களே, இந்த நாளில் நம்ம படித்த இந்த கருத்தாக்கம், இந்த செய்தி ரொம்ப ஆழமாகவும்
நீங்கள் அதை கவனிக்கத்தக்கதாகவும் புரிந்து கொள்ளத்தக்கதாகவும் உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். பிரார்த்தனை செய்வோம். மகா பரிசுத்த நிறைந்த அன்பான தகப்பனே, இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்குரிய சத்தியத்தை பூமிக்குரிய ஒரு சிறிய ஓமையாக எங்களுக்கு சொல்லியிருக்கிறார். பழைய ஏற்பாடு பழைய துருத்தியை போல் இருக்கிறது, புதிய ஏற்பாடு புதிய துருத்தியை போல் இருக்கிறது. பழைய ஏற்பாடு பழைய ரசத்தை போல் இருக்கிறது, புதிய ஏற்பாடு புதிய ரசத்தை போல் இருக்கிறது. புதிய ரசத்தை புதிய துருத்தியிலே ஊற்றி வைப்பது போல எங்கள் ஆத்மாவிலே உமது வார்த்தைகளை வைத்து வைக்க எங்களுக்கு உதவி செய்தரலும். எங்களை ஆசீர்வதியும், ஞானமுள்ள இருதயத்தை எங்களுக்கு தாரும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே ஜெபத்தை கேட்டருளும். பரிசுத்த நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6082. செல்போன் 9385500882. கர்த்தாவே, தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்?